இந்த செய்தியை உங்களுக்காக வழங்குவது யூரோ குரூப் மலேசியா. வணக்கம். திசைகளின் 5 மணி செய்திகள். நான் தான் சிவாஜி த பாஸ். சிறைவாசம் சித்திரவதைகளை கடந்து ஜெயித்த கதையை கூறி உருகிய பிரதமர் அன்வார். சிரம்பானில் நடைபெற்ற மாபெரும் நல்லிணக்க மக்கள் சந்திப்பில் தனது நீண்டகால அரசியல் போராட்டத்தையும் சோதனைகளையும் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தின் சிவாஜி த பாஸ் திரைப்பட கதாநாயகனுடன் ஒப்பிட்டு பிரதமர் டத்தோஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் உணர்வுபூர்வமாக பேசியது பலரது கவனத்தை ஈர்த்தது. நேற்றிரவு அரங்கில் திரண்டிருந்த ஆயிரக்கணக்கான மக்கள் மத்தியில் பேசிய பிரதமர், என் அன்பு நண்பர்களே, எனக்கு இப்போதொன்றும் வயதாகிவிடவில்லை. நான் அப்படியே சிவாஜி த பாஸ் திரைப்பட நாயகனை போன்றவன். அந்த படத்தின் கதாநாயகனை போல நானும் பலமுறை அடிபட்டு சிறையில் அடைக்கப்பட்டு அத்தனை சவால்களையும் கடந்து இன்று இறுதியாக வெற்றி பெற்று பிரதமராக நின்று கொண்டிருக்கிறேன் என்று உணர்ச்சி பூர்வமாக முழங்கினார். தான் PKR கட்சியை தொடங்கிய ஆரம்ப காலகட்டத்தில் தங்களின் முகங்களை காட்டவே பயந்த தான்ஸ்ரீ அந்தஸ்தில் உள்ள பெரும் புள்ளிகள் தனக்கு ஆதரவு தரவில்லை என்று குறிப்பிட்ட பிரதமர், சிரம்பானில் உள்ள சாதாரண ஏழை எளிய இந்திய தோட்ட தொழிலாளர்கள்தான் தனக்கு துணிவோடு முதலில் தோள் கொடுத்து ஆதரித்தார்கள் என்று நெகிழ்ச்சியுடன் நன்றியோடு நினைவு கூர்ந்தார். நவீன உலக அரசியலில் என்னை போல் இத்தனை ஆண்டுகள் அடிபட்டு உதைபட்டு அவமானங்களை சந்தித்து லாக்அப்பில் தூக்கி வீசப்பட்டு சிறைக்கு சென்று மீண்ட தலைவர்கள் எவரும் இல்லை. மக்கள் நலனுக்காக அத்தனை துன்பங்களையும் தாங்கிக் கொண்ட இந்த அன்வார் மீது கோபப்பட வேண்டாம். மலாய்க்காரர்கள், சீனர்கள், இந்தியர்கள், கடசான், டூசூன், டாயாங் என அனைவரும் எனது குடும்பமே. உங்களுக்காக என் முழு ஆற்றலையும் வழங்கி உழைப்பேன் என்றும் அவர் உருக்கமாக வாக்குறுதி அளித்தார். Banyak susah suffer his life. 10 tahun. Nobody, no other leader in modern times. Kena pukul, kena telanjang, kena terajang, kena campak dalam lokap. Ada. Dan kita, saya alami. And I learned the hard way. I can only promise one thing. I want to be fair. I want to be remembered as a man from the village to Bukit Mertajam. இந்த தேர்தலில் பக்கத்தான் ஹரப்பான் வேட்பாளர்களின் வெற்றி உறுதி செய்யப்படுவதை இந்தியர்கள் தங்களின் தார்மீக கடமையாக கொள்ள வேண்டும் என்று பிரதமர் வலியுறுத்தினார். இந்நிகழ்வில் மனிதவள அமைச்சர் ஆர் ரமணன், தொடர்புத்துறை அமைச்சர் ஃபமி ஃபட்சேல், தங்கு ஜஃப்ருல் அசீஸ் உட்பட பல தலைவர்கள் கலந்து கொண்டனர். லிம்பாக தபோங் ஹஜி நிர்வாகம் அரச விசாரணை ஆணையத்தின் பரிந்துரைகளில் சுமார் 75 விழுக்காட்டை அமல்படுத்தியுள்ளதாக முன்னாள் அமைச்சர் டத்தோ டாக்டர் முகமது நயீம் மொக்தார் பாராட்டு தெரிவித்துள்ளார். பழைய தவறுகளில் இருந்து பாடம் கற்றுக்கொண்டு தபோங் ஹஜி நிறுவனத்தின் நிர்வாகத்தை மேம்படுத்தி வரும் அதிகாரிகளின் சீரமைப்பு முயற்சிகளை அனைவரும் பாராட்ட வேண்டும் என்று அவர் தனது முகநூல் பதிவில் குறிப்பிட்டுள்ளார். மேலும் தபோங் ஹஜி தலைவர் தான்ஸ்ரீ அப்துல் ரஷீத் உசேன் மற்றும் நிர்வாகத்தினரின் தீவிர முயற்சியால் சேமிப்பாளர்களின் நம்பிக்கை மீட்கப்பட்டுள்ளதுடன் நிறுவனத்தின் எதிர்காலமும் பலப்படுத்தப்பட்டு வருவதாக நயீம் மொக்தார் தெரிவித்தார். நாட்டின் தொழில்நுட்பம் மற்றும் தொழிற்கல்வியான டிவேட் பட்டதாரிகளுக்கான வேலை வாய்ப்புகள் மற்றும் சந்தை தேவை முன்னெப்போதும் இல்லாத வகையில் புதிய உச்சத்தை தொட்டுள்ளதாக மனிதவள அமைச்சர் டத்தோஸ்ரீ ரமணன் ராமகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். நடப்பு 2026 ஆண்டின் ஜனவரி முதல் ஜூன் 30 வரையிலான முதல் 6 மாத காலப்பகுதியில் மட்டும் மை ஃபியூச்சர் ஜாப்ஸ் தளத்தின் வாயிலாக 3,43,836 டிவேட் துறை சார்ந்த வேலை வாய்ப்புகள் தொழில்துறையினரால் வழங்கப்பட்டுள்ளன. தொழில்நுட்ப மாற்றங்கள் மற்றும் டிஜிட்டல் பொருளாதாரத்திற்கு ஏற்ப உள்ளூர் திறனாளர்களின் மீதான தொழில்துறையின் அதீத நம்பிக்கையை இந்த எண்ணிக்கை பிரதிபலிக்கிறது என்று டத்தோஸ்ரீ ரமணன் குறிப்பிட்டார். இந்த வேலைகளுக்கான சராசரி மாதச் சம்பளம் 3,658 ரிங்கிட் ஆகும். அனுபவம், தகுதி மற்றும் தொழில்முறை சான்றிதழ்களின் அடிப்படையில் சில முக்கிய பிரிவுகளுக்கு இதைவிட கூடுதல் சம்பளமும் வழங்கப்படுகிறது. உற்பத்தி, ஆட்டோமேஷன், பொறியியல், செமிகண்டக்டர், ICT மற்றும் ஆட்டோமோட்டிவ் போன்ற நாட்டின் பொருளாதாரத்தை உந்தித் தள்ளும் முக்கிய துறைகளில் இந்த வாய்ப்புகள் கொட்டிக் கிடக்கின்றன.
டிவேட் பட்டதாரிகள் மற்றும் வேலை தேடுபவர்கள் தங்களுக்கு பொருத்தமான வேலைகளை தேர்ந்தெடுத்து பலன் பெற மை ஃபியூச்சர் ஜாப்ஸ் அதிகாரப்பூர்வ இணையதளத்தை பயன்படுத்துமாறு அமைச்சர் டத்தோஸ்ரீ ரமணன் கேட்டுக் கொண்டுள்ளார். ஜொஹூர் மாநில தேர்தலில் பரிசான் நேஷனல் கட்சிக்கு இளைஞர்களின் ஆதரவு பெருகியுள்ளதாக கூறப்படுவதில் உண்மை இல்லை என்றும் இது வயது அடிப்படையில் அல்லாமல் இனங்களின் விழுக்காட்டை குறிப்பதாகவும் ஜாசேகாவின் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் ஆங் கியான் மிங் தெரிவித்துள்ளார். மலாய் வாக்காளர்களை பொறுத்தவரை அனைத்து வயது பிரிவினரிடமும் பரிசான் நேஷனல் கட்சிக்கு ஆதரவு 81.4 விழுக்காடு முதல் 86.8 விழுக்காடு வரை சீராக இருந்ததாக அவர் சுட்டிக்காட்டினார். இளம் வாக்காளர்கள் மத்தியில் மலாய் வாக்காளர்களின் விழுக்காடு அதிகமாக இருப்பதாலேயே ஒட்டுமொத்தமாக இளைஞர்கள் பரிசான் நேஷனலை ஆதரிப்பது போன்ற தோற்றம் ஏற்படுவதாக அவர் விளக்கமளித்தார். மேலும் பரிகாத்தா நேஷனல் மீதான இளைஞர்களின் முந்தைய ஆதரவு தற்போதைய தேர்தலில் சரிந்துள்ளதாகவும் மலாய் வாக்காளர்களின் வாக்குப்பதிவு அனைத்து வயது பிரிவுகளிலும் சமமாக இருந்ததாகவும் அவர் மேலும் தெரிவித்தார். வழிபாட்டு தலங்கள் குறித்த முந்தைய சொல்லாடலுக்கு பிரதமர் டத்தோஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் பகிரங்க மன்னிப்பு கேட்டதை தொடர்ந்து அவரை ஒரு உண்மையான அரசியல் தலைவர் என்று ஜுலுத்தோங் நாடாளுமன்ற உறுப்பினர் RSN ராயர் பாராட்டியுள்ளார். சிரம்பானில் நடைபெற்ற நிகழ்வில் பிரதமர் கைகளை கூப்பி உண்மையான மனதுடன் இந்த மன்னிப்பை முன்வைத்துள்ளதாக குறிப்பிட்ட ராயர், இதனை ஏற்று பழைய கசப்புகளை மறந்து இந்திய சமுதாயம் அவரை மன்னிக்க வேண்டும் என்று உருக்கமான வேண்டுகோள் விடுத்துள்ளார். எதிர்க்கட்சிகள் மக்களை பிளவுபடுத்தும் வேளையில் அன்வாரின் இந்த தாராள குணம் மடானி அரசாங்கத்தின் மீதான நம்பிக்கையை அதிகரித்துள்ளதாக அவர் கூறினார். மேலும் இந்திய சமுதாயத்திற்காக மித்ரா நிதி ஒதுக்கீடு, எய்ம்ஸ் பல்கலைக்கழகத்திற்கு 76 மில்லியன் ரிங்கேட், டேஃப் கல்லூரிக்கு 20 மில்லியன் ரிங்கேட், முஸ்லிம் அல்லாத வழிபாட்டு தலங்களின் பராமரிப்பிற்கு 200 மில்லியன் ரிங்கேட் நிதி ஒதுக்கீடு மற்றும் மெட்ரிகுலேஷன் கல்வி வாய்ப்புகள் என பிரதமர் அன்வார் செய்துள்ள எண்ணற்ற சாதனைகளையும் அமைச்சரவையில் கோவிந்த் சிங் டியோ மற்றும் டத்தோஸ்ரீ ரமணன் ஆகியோரின் பிரதிநிதித்துவத்தையும் ராயர் சுட்டிக்காட்டியுள்ளார். நமது வருங்கால தலைமுறையினரின் வாழ்வை பாதுகாத்திட மத்தியில் உள்ள தற்போதைய ஒற்றுமை அரசாங்கத்தை பலப்படுத்த வேண்டும். அதற்கு முதற்கட்டமாக மாநில அரசாங்கத்தை நாம் தக்க வைக்க வேண்டும் என பினாங்கு மாநில ஆட்சிக்குழு உறுப்பினர் டத்தோஸ்ரீ சுந்தர்ராஜு சோமு நெகிரிசம்பிலான் வாக்காளர்களுக்கு அதிரடி அறைகூவல் விடுத்துள்ளார். மாநிலத்திலும் மத்தியிலும் ஒரே நேர்கோட்டில் பரஸ்பர ஒத்திசைவுடன் செயல்படும் அரசாங்கங்கள் அமைந்தால் மட்டுமே மக்கள் சுபிட்சமான மற்றும் நிலையான வாழ்வை பெற முடியும் என்றும் அவர் திட்டவட்டமாக தெரிவித்தார். சிரம்பான்ஜயா சட்டமன்ற தொகுதியில் ஜாசேகா சார்பில் போட்டியிடும் பக்காத்தான் ஹராப்பான் வேட்பாளர் S. முகுந்தனை ஆதரித்து நேற்றிரவு சிரம்பான்ஜயா ஹாப்பி சிங்கி உணவகத்தில் நடைபெற்ற பிரம்மாண்ட தேர்தல் பிரச்சார கூட்டத்தில் கலந்து கொண்டு உரையாற்றிய போதே டத்தோஸ்ரீ சுந்தர்ராஜு இவ்வாறு வலியுறுத்தினார். வருகின்ற தலைமுறையை காப்பாற்றணும்னா இந்த அரசாங்கத்தை காப்பாற்ற வேண்டும். இந்த அரசாங்கத்தை காப்பாற்ற வேண்டும் என்றால் முதலில் மாநில அரசாங்கத்தை காப்பாற்ற வேண்டும். எல்லா மாநிலத்திலும் மாநில அரசாங்கத்தை காப்பாற்றணும்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் நம்ம காப்பாத்திடலாம். வருகின்ற காலத்துல நம்ம சமுதாயத்துக்கு முக்கியமா இந்தியர்களுக்கும் ஒரு இடம் இருக்கும். இல்லைனாக்க ஒரு 3 பிரதமருக்கு முன்னுக்கு நம்ம நிலைமை எப்படி இருந்துச்சுன்னு உங்களுக்கு எல்லாம் தெரியும். அதே நிலைமைக்கு நம்ம போய் விழுந்துருவோம். என்ன ஒண்ணு, நம்ம இனம், இந்த இனம் ரொம்ப உணர்ச்சிகரமான ஒரு இனம். சின்னது தவறா பேசினா பொசுக்குன்னு வந்துடும். சின்னது தவறாக செஞ்சிட்டோம்னா என் இனத்தை நீ அழிக்க வந்துட்டியான்னு நம்மளே ஒரு முற்றுப்புள்ளி வச்சுக்குவோம். நம்ம எதிர்கட்சிக்கு தெரியும் நம்ம பலவீனம். இவங்க எல்லாம் ரொம்ப ரொம்ப சென்சிட்டிவான சமுதாயம், சென்சிட்டிவான விஷயத்தை கொண்டு வந்து நம்மள வந்து கன்ஃபியூஸ் பண்றாங்க. ஏமாந்துடக்கூடாது. சிரம்பான்ஜயா சட்டமன்ற தொகுதியில் பக்காத்தான் ஹராப்பான் சார்பில் போட்டியிடும் மிக துடிப்பான இளைஞரான S. முகுந்தனின் வெற்றியை தீர்மானிக்கும் முக்கிய சக்தியாக இத்தொகுதியில் உள்ள 27 விழுக்காடு இந்திய வாக்காளர்களே விளங்குகிறார்கள் என்று தேர்தல் பிரச்சாரத்தில் பங்கேற்ற பினாங்கு பகண்டாலாம் சட்டமன்ற உறுப்பினர் குமரன் கிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். நீங்க பாத்தீங்கன்னா இந்தியர்களோட சப்போர்ட் வந்து ரொம்ப நல்லா இருக்கு. இருந்த போதிலும் 100% சொல்ல மாட்டேன். ஒரு சிறு குறைகள் இருக்கலாம். குறை இல்லாத அரசாங்கம் இந்த உலகத்துல எங்கேயும் கிடையாது. பட் பக்காத்தான் ஹராப்பான் அரசாங்கம் வந்து எதிர்பார்ப்போட ரொம்ப நல்லா செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. மாநிலத்தை நல்லா வழி நடத்திக்கு வந்துகிட்டு இருக்காங்க. நான் இந்தியர் மக்களுக்கு கண்டிப்பாக இந்தியர்களுக்கு சொல்றது ஒன்றுதான், 1 ஆகஸ்ட் நீங்க வந்து வாக்களிக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன் முக்கியம்னா, இப்ப குறிப்பா சிரம்பான்ஜயா தொகுதி நம்ம எடுத்துக்கிட்டோமா, இந்திய வாக்காளர் மட்டும் 27% இருக்கீங்க. அந்த 27% தான் வந்து டிசைடிங் ஃபேக்டர், யாரு ஜெயிக்கிறா இல்லைன்னு. ஏன் நான் சொல்றேன்னா, நீங்க பாத்தீங்கன்னா இதுக்கு முன்பு வந்து நத்த குணா இருந்தாரு சிரம்பான்ஜயால. அவருக்கு பிறகு இப்ப ஒரு இளைஞர் திரு S. முகுந்தன் அவர் வந்து வேட்பாளரா போட்டிருக்காங்க. நான் அவரு கூட பிரச்சாரத்துக்கு எல்லாம் இறங்கி இருக்கேன்.
ரொம்ப ஒரு துடிப்பு மிக்க உள்ள ஒரு இளைஞர். ரொம்ப இந்த தொகுதியில இறங்கி நிறைய வேலை செஞ்சிருக்காரு இது முன்பே. அவர் ஒன்றும் புது ஆளு கிடையாது. மலேசிய இந்தியர்களின் ஒட்டுமொத்த நலன், தமிழ் மொழி மற்றும் தமிழ் பள்ளிகளின் எதிர்கால வளர்ச்சி ஆகியவற்றை தற்போதைய பக்காத்தான் ஹராப்பான் அரசாங்கத்தினால் மட்டுமே முழுமையாக உறுதி செய்ய முடியும் என்றும் திட்டவட்டமாக குறிப்பிட்டார். துடிப்பான இளைஞரான முகுந்தனுக்கு இந்திய வாக்காளர்கள் தங்களின் பேராதரவை வழங்கி அவரை பெருவாரியான வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற செய்ய வேண்டும் என்றும் குமரன் கிருஷ்ணன் உருக்கமாக வேண்டுகோள் விடுத்தார். வேப் சிகரெட் பயன்பாட்டினால் ஏற்படும் நோய்களுக்கு சிகிச்சை அளிக்க ஆண்டுதோறும் தோராயமாக 369 மில்லியன் ரிங்கிட் செலவிடப்படுவதை தவிர்க்க அதன் விற்பனையை முழுமையாக தடை செய்யும்படி அரசாங்கத்தை பினாங்கு பயனீட்டாளர் சங்கமான கேப் வலியுறுத்தியுள்ளது. இந்த செலவு தொகை வேப் சிகரெட் மீதான உற்பத்தி வரி வருவாயை விட மிக அதிகம் என்றும் வேப் சிகரெட்டை முழுமையாக தடை செய்வதன் மூலம் நோய்களை தடுக்கலாம் என்றும் கேப்பின் மூத்த கல்வி அதிகாரி NV சுபராவ் தெரிவித்தார். மேலும் சிகிச்சைக்கான செலவை புகைப்பிடிக்காதவர்கள் உள்ளிட்ட வரி செலுத்துவோரே தாங்க வேண்டியிருப்பதை அவர் சுட்டிக்காட்டினார். இளைய சமுதாயத்தின் ஆரோக்கியத்தை பாதுகாக்க சுகாதார அமைச்சு உடனடியாக வேப் சிகரெட் விற்பனைக்கு தடை விதிக்க வேண்டும் என்று அவர் கேட்டுக் கொண்டுள்ளார். புலி மாவட்டத்தில் உள்ள வர்த்தக கட்டட நிர்மாண தளத்தில் கிடா மாநில குடிநுழைவுத்துறை நேற்று மேற்கொண்ட ஆப்ஸ் சாப்பு அதிரடி சோதனையில் 129 சட்டவிரோத குடியேறிகள் கைது செய்யப்பட்டுள்ளனர். பொதுமக்கள் வழங்கிய தகவல் மற்றும் உளவு தகவலின் அடிப்படையில் மேற்கொள்ளப்பட்ட இச்சோதனையில் சரியான ஆவணங்கள் இன்றி தங்கியிருந்த வங்காளதேசம், பாகிஸ்தான், இந்தோனேசியா மற்றும் மியான்மர் நாட்டை சேர்ந்தவர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். கைது செய்யப்பட்ட அனைவரும் மேலதிக விசாரணைக்காக பிலாந்தி குடிநுழைவு தடுப்பு முகாமிற்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளதாக குடிநுழைவுத்துறை தெரிவித்துள்ளது. கடந்த ஞாயிற்றுக்கிழமை தெலோயின்தான் ஜலன் பாடாங் தேம்பாக்கில் 3 வாகனங்கள் சம்பந்தப்பட்ட விபத்தில் 11 வயதுடைய 2 பெண்கள் பலியான சம்பவத்தில் போதைப்பொருள் உட்கொண்ட நிலையில் வாகனத்தை செலுத்தியதாக 28 வயது ஆடவர் மீது கொலை குற்றச்சாட்டு சுமத்தப்பட்டுள்ளது. சிங்கப்பூரில் தனியார் துறையில் பணிபுரியும் அலெக்ஸ் ராபர்ட் என்ற அந்த ஆடவர் ஸ்ரீ சத்யா இடைநிலைப்பள்ளி அருகில் உள்ள பிரதான சாலையில் 17 வயது நூர் டனியா அரிசா சலீம் மற்றும் 16 வயது நூர் அத்திகா அப்துல்லா ஆகிய 2 பெண்களுக்கு மரணம் விளைவித்ததாக குற்றச்சாட்டில் தெரிவிக்கப்பட்டது. மஜிஸ்ட்ரேட் நைடாத்துல் அத்திரா அஸ்மான் முன்னிலையில் நிறுத்தப்பட்ட அலெக்ஸ் ராபர்ட்டிற்கு எதிரான கொலை குற்றச்சாட்டு உயர் நீதிமன்றத்தின் அதிகார வரம்புக்குள் வருவதால் அவரிடம் எந்தவொரு வாக்குமூலமும் பதிவு செய்யப்படவில்லை. குற்றவாளி என்று நிரூபிக்கப்பட்டால் மரண தண்டனை அல்லது கூடியபட்சம் 40 ஆண்டு சிறை மற்றும் பிறம்படி தண்டனை விதிக்க வகை செய்யும் குற்றவியல் சட்டத்தின் கீழ் குற்றச்சாட்டை எதிர்நோக்கியுள்ள அந்த நபர் மீது 7 வயது சிறுவனையும் 50 வயது நபரையும் காரால் மோதி தள்ளி காயத்தை விளைவித்ததாக மேலும் 2 குற்றச்சாட்டுகள் சுமத்தப்பட்டுள்ளன. சம்பவத்தன்று அந்த நபர் பென்சோ டயாசப்பீன் எனும் போதைப்பொருளை உட்கொண்டது சிறுநீர் பரிசோதனையில் உறுதி செய்யப்பட்டுள்ளது. இவ்வழக்கு விசாரணை செப்டம்பர் 11ஆம் தேதிக்கு ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் பெல் பட்டனை அழுத்துங்கள். உங்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்த லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள். தொடர்ந்து திசைகளோடு இணைந்திருக்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.